அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ சர்வி ப்ரிப்பரேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆனுவல் பிளானில் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான அந்த வேக்கண்ட் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ குரூப் 4க்கு பார்த்திங்கன்னா வேகன்சி அறிவிக்கலை. அந்த நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நாங்கள் விடுவோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படியும் பார்த்திங்கன்னா 10,000 வேக்கண்ட் குறையாமல் வரும். ஓகே, அந்த திருப்பு வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10,000 அல்லது 9,000 வேக்கண்ட் குறையாமல் வரும். ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1,200 சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது இந்த 2 எக்ஸாம் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சேம். ஓகேவா? அதாவது குரூப் 4க்கு பார்த்திங்க அப்படின்னா 10வது குவாலிஃபிகேஷன். குரூப் 2 எடுத்திங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன், எந்த டிகிரி வேணால் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஒரு சில எக்ஸாம் இருக்குன்னா அதில் ஒரு சில குறிப்பிட்ட டிகிரி மட்டும் எழுத முடியும்னு சொல்லி அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. அதனால் அந்த எக்ஸாமுக்கு போட்டிகள் இருக்காது. குரூப் 4 குரூப் 2 தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓவரால் போட்டிகள் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுடைய அந்த வெற்றியை தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்க போகிறேன் தமிழுக்கு. ஓகேவா? தமிழுக்கு என்ன கிளாஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பகுதி அதாவது சிலபஸ் நீங்கள் முதல்ல பார்க்கணும். சிலபஸ் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் சிலபஸ் நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா பகுதி ஆன்னு சொல்லுவாங்க. அதில் இலக்கியம் வரும். இலக்கியம் சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புக்கில் ஸ்கூல் புக்கில் உள்ள இலக்கியங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்ல போனால் இந்த திருக்குறள். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை படிக்க இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக்கு இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. திருக்குறள் ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் யாருமே. ஸோ திருக்குறள் படிக்கணும்னா கூட அது சம்மந்தப்பட்டமான கேள்விகள் நிறைய இருக்குது. அதை நீங்கள் படித்து கட்டாயம் போனால் தான் குரூப் 4 குரூப் 2 கிளியர் பண்ண முடியும். ஏன்னா தமிழ் உங்களுக்கு 100 மார்க் வரும். 100 மார்க் நீங்கள் வந்து 90 மேலே போட்டால் தான் உங்களுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இப்போ வந்து. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டாங்க. ஸோ போன குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா 170 போட்டவங்களுக்கு தான் வேலை கிடச்சிருந்தது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 170 180 போட்டால் தான் 2024 உங்களால் குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு துணை புரிகிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறேன். அதுக்கான நோட் மெட்டீரியல் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அது மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ண பிடிக்கலையா, நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து படிங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், யார் கொடுக்குறேன் அப்படின்னா வேலைக்கு போய்ட்டே படிப்பாங்க. அடுத்து குடும்பத்தில் அகாடமி ஒரு ரொம்ப ஏழ்மை காரணமாக அகாடமியில் 10,000 12,000 கட்டி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நான் கிளாஸஸ் கொடுக்குறேன். ஸோ அப்படி யாரும் பார்த்தா கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் நான் வந்து அதுக்கான ஃப்ரீ மெட்டீரியலும் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் நடக்கும் இல்லையா, இதுக்கான ஃப்ரீ மெட்டீரியலாக கிளாஸ் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு பிடிஎஃபாக டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஏல நம்ம வந்து என்னது இலக்கியம் தேர்வு குறிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இலக்கியம் சொல்லுவாங்க, அதை பற்றி தேர்வு குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பகுதி என்ன சார்? பகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம். ஸோ இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உண்டு இல்லையா, சொல் பொருள் எழுத்து யாப்பு அணி, இந்த பற்றி டீட்டெயிலாக நம்ம படிக்க வேண்டியிருக்கும். பகுதி பார்த்தீங்கன்னா இலக்கியம். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு, இந்த மாதிரி திருக்குறள் 17 மேல்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் உண்டு இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க தான் படிக்கணும். நீங்கள் வேறு எங்கேயும் வெளியே போய் படிக்க வேண்டாம். ஸோ ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி என்னது? உரைநடை. அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். நம்ம ஸ்கூல் புக்கில் உரைநடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்கில் இருக்கும். ஸ்கூல் புக்கில் இல்லாதது வெளி புக்கில் கொஞ்சம் இருக்கும். ஸோ அவங்கள பற்றியே நீங்கள் வந்து படிக்க மாதிரி இருக்கும். பாரதிதாசன், பாரதியார் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ தமிழுக்கு தொண்டு செய்த அந்த அறிஞர்களை பற்றி நீங்கள் படிக்க மாதிரி இருக்கும். பகுதி நம்ம பகுதி பார்க்க போகிறோம், பகுதி பார்க்க போகிறோம், பகுதி பார்க்க போகிறோம். முதல் வகுப்பில் பார்த்தீங்கன்னா பகுதி இலக்கியத்திலிருந்து பார்க்க போகிறோம். திருக்குறள் சம்மந்தமான கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இதை தான் பார்த்தீங்கன்னா சிலபஸில் அங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் குரூப் 4 சிலபஸில் திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், 25 அதிகாரம் மட்டும். முதல் 25 அதிகாரம் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்புரவறிதல், செய்நின்றி, சான்றாண்மை, பெரியோரை துணைக்கோடல், பொருள் செயல்வகை, வினை திட்பம், இனியவை கூறல், ஊக்கமுடைமை, ஈகை தெரிந்து செயல்வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உளவு, இந்த மாதிரி ஒரு 25 அதிகாரத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதில் உள்ள குறளை மட்டும் படித்தாலும் போதும். குறள் படிக்க முடியாதவங்க அந்த அதிகாரத்தை சார்ந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. அதை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக நம்ம வந்து வகுப்புக்கு போயிடலாம். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை. மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம். மனிதனுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா திருக்குறள். இப்படி ஒரு பெருமையை கொண்டது தான் இந்த திருக்குறள். திருவள்ளுவரால் எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், முதல்ல இறைவன் மனிதனுக்கு சொல்கிறது என்னது? கீதை சொல்கிறாப்புல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை வந்து மனிதனுக்கு அர்ப்பணிச்சிருப்பார். மனிதன் இறைவனுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா திருவாசகம். மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டு ஸோ சிவனுக்கு அந்த இதை சொல்லியிருப்பார். யார்? மாணிக்க வாசகர் எழுதியிருப்பார் திருவாசகத்தை. ஆனால் ஒரு மனிதனுக்கு சொன்ன ஒரு இது தான் பார்த்தீங்கன்னா திருக்குறள், அறிவுரைன்னு சொல்லலாம். திருவள்ளுவருங்கிற கடவுள் கிடையாது. அவர் சாதாரண மனிதர். அவர் பார்த்தீங்கன்னா மனிதன் இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை தான் இது மனிதனுக்கு சொன்னதுன்னு சொல்லி திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதை கூட எக்ஸாம் பாயிண்ட் வியூவில் கேட்கலாம். இந்த மேலே 2 கூட்டரையும் கொடுத்துட்டு மனிதன் சொன்னது என்னதுன்னு சொல்லி டேஷ் கொடுத்து உங்களுக்கு ஆப்ஷனில் வைக்கலாம். திருக்குறள், மணிமேகலை, இல்லைனா ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, நாலடியார், புறநானூறு மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து தமிழ் செய்யுளில் முதல் வாகிய வெண்பாவிலும் முதல் வகை
முதல் வகையாகிய குரட்பாக்களாலும் ஆனது. ஸோ அப்போது திருக்குறளுடைய அந்த பா வகைன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா, 2 அடி குறள் வெண்பான்னு சொல்லுவாங்க. அடுத்து குறள் பாக்களாலும் ஆனது. அப்போ என்னது திருக்குறள் பார்த்திங்க அப்படின்னா என்ன வெண்பாவால் கேட்பாங்க, சாரி என்ன பா வகையான்னு கேட்பாங்க. வெண்பா அது பார்த்திங்கன்னா ஒரு குறள் வெண்பான்னு சொல்லுவாங்க, இல்லை குரட்பாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 அடின்னு சொல்லுவாங்க, 2 அடி தான் இருக்கும். மேலே 4 கீழே 3 மொத்தம் 7 வார்த்தைகள் இருக்கும். அடுத்து திருக்குறள் 2 அடிகளாலான குறள் வெண்பாக்களால் ஆனது. என்னப்பா சொன்னோம் இல்லையா, குறள் வெண்பாக்களால் ஆனது எனது இந்த திருக்குறள். அடுத்து திருவள்ளுவ மாலை என்பது திருக்குறளின் பெருமையை குறித்து சான்றோர் பலர் பாடிய பாக்களின் தொகுப்பாகும். அதாவது திருக்குறள் இப்படி இருக்குது. அந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா புகழ்ந்து மற்ற எந்த நூலுக்குமே பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பாடிட மாட்டாங்க. நீங்கள் தொல்காப்பியத்தை எடுத்துக்கோங்க, அடுத்த நாலடியார், இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு இல்லையா. அதோடைய பெருமை கூட தனியாக ஒரு நூல் எழுதியிருக்கே மாட்டாங்க. திருக்குறளுக்கு தான் பார்த்தீங்கன்னா முதலாக ஒரு நூல் எழுதுறாங்க. திருக்குறள் இவ்வளோ பெருமை இருக்குன்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதுகிறாங்க. அந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளின் பெருமை பற்றி கூறும். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, திருக்குறளின் பெருமை பற்றி கூற எழுதப்பட்ட நூல் எது? திருவள்ளுவ மாலை. ஓகேவா. அடுத்து திருக்குறளில் 133 அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு 10 பாடல்களாக 1330 குறட்பாக்களும் உள்ளன. அப்போ அதிகாரங்கள்னு கேட்டால் 133, எத்தனை குறட்பாக்கள்னு கேட்டால் 1330. ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 130 குறள், 1330 குறள், 133 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10 குறள். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களை உடையது. இந்த காமத்துப்பாலை தான் இப்போ எப்படி வச்சுருக்காங்கன்னா இன்பத்துப்பால்னு சொல்லி பேர் மாற்றிருப்பாங்க. ஓகேவா. ஒரு சில உரையாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுப்பாங்க காமத்துப்பால்னு, ஒரு சிலவங்க பார்த்திங்க அப்படின்னா இன்பத்துப்பால் அப்படிங்கிற அந்த பேரில் கொடுப்பாங்க. அப்போ 3 என்னது பால்களை உடையது. முப்பால் தொகுப்புன்னு பிரிவுன்னு சொல்லுவாங்க. அதை அறத்துப்பாலில் பார்த்திங்க அப்படின்னா 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் பார்த்திங்கன்னா 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் பார்த்திங்கன்னா 25 அதிகாரங்களும் இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 133 அதிகாரங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. அப்போது அறத்துப்பால் 38, பொருட்பால் எத்தனை 70, இன்பத்துப்பால் எவ்வளவு 25 அதிகாரங்கள். ஓகேவா. அதிகாரங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. இதையும் பொறுத்துக்க மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து 17 கீழ்கணக்கு எனப்படும் 18 நூல்களில் திரட்டில் இருக்கிறது. 18 அப்போ திருக்குறள் பார்த்திங்கன்னா ஒரு 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதில் பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் இடம்பெறும். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, திருக்குறள் எந்த வகை நூல்கள் ஒன்று, 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூல். மாந்தர்கள் தம் அகவாழ்விலும் சுமூகமாக கூடி வாழவும், புற வாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் நலமுடனும் வாழவும் தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. அதாவது ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும், அது அகவாழ்வாக இருக்கட்டும் புறவாழ்வாக இருக்கட்டும். அகம்னா என்னது உள்ள வீட்டுக்குள்ளே, புறவாழ்வுனா வெளியே சமூகத்தில் இப்படி தான் வாழணும்னு சொல்லி ஒரு அறிவுரை வழங்கக்கூடிய நூல் தான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளின் அருமையும் விளக்குகிறது. இது ஒரு பழமொழி, அதில் சொல்லுவாங்க இல்லையா. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஆளும், இன்னொன்று கருவேல மரமாக, அதுவும் பார்த்திங்கன்னா பல்லுக்கு உறுதின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆலமரமும் வேலமரமும் ஒரு மரம் உண்டு. அந்த மரத்துடைய அந்த பல் குச்சிகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பல்லை உறுதிப்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று சொல்லுவாங்க 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அதாவது 4னா நாலடியார், 2னா என்னது 2 அடிகளே உடைய திருக்குறளை குறிக்கிறது என்று ஒரு அர்த்தம். அந்த பழமொழியாக ஒரு இதுக்கு பெருமை சொல்கிறாங்க பாருங்கள். 4ம் 2ம் சொல்லுக்குருதியாக, சொல்லுக்கு உறுதியாக கூடிய என்னது தான் இந்த நாலடியாரும் திருக்குறள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை ஒரு வருஷம் குரூப் பொருள் கேட்ட கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படிங்கிறதுல 4 என்பது எதை குறிக்கும், 2 என்பது எதை குறிக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 4னா நாலடியார், 2னா திருக்குறள், மறந்துடக்கூடாது. மலையசத்துவன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். போன வருடம் நடைபெற்ற குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின் ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. யார் பதிப்பிச்சா, வருடம் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. அப்போ முதலாக யார் பார்த்திங்கன்னா திருக்குறளை அதாவது எனக்கு புக்கு வடிவில் யார் வெளியிடுறா யார் தான், தஞ்சையில் உள்ள ஞானப்பிரகாசம். அவருடைய அப்பா யார், மலையசத்துவன் அப்படிங்கிற ஒரு அப்பா. அவருடைய மகனான ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறள் எங்கே வெளியிடுறாரு, தஞ்சையில் வெளியிடுறாரு. இப்போ முக்கியமான கொஸ்டின் இது மறந்துடவே கூடாது. எப்போ முதலாக திருக்குறள் வெளியிடப்பட்டுன்னு கேட்டால் 1812. யாரால்னு கேட்டால் ஞானப்பிரகாசம், எங்குன்னு கேட்டால் தஞ்சை. ஓகேவா. அடுத்து இது பார்த்திங்கன்னா திருக்குறளினுடைய சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்குதுப்பா. திருக்குறள் எக்கச்சக்கம் உண்டு. நம்ம குறிப்பிட்ட முக்கியமான பெயர்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் உள்ளதை மட்டும் நம்ம பார்க்கலாம். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் முப்பால், பொய்யாமொழி, உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம், உத்திரவேதம், தெய்வநூல். பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்குது திருக்குறளுக்கு சிறப்பு பெயர்கள். ஓகேவா. இது ஒரு திருப்பி நல்லா மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முப்பால், பொய்யாமொழி, உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம், உத்திரவேதம், தெய்வநூல். ஓகேவா.
உள்ள பெயர்கள் எனது திருக்குறளினுடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து ஆசிரியர் குறிப்பு. திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். ஓகேவா? அப்போ திருவள்ளுவர் பற்றி கொஞ்சம் குறிப்புகளை பார்க்கலாம். திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 31 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கிமு 31. திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஆண்டுடன் 31 ஆண்டுகளை கூட்டினால் வரும் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டாகும். ஸோ இப்போ 2023 இப்போ வந்து இது கூட 31 ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும்? 4 2 5 2054. ஓகேவா? ஸோ அப்போது 2054 தான் பார்த்தீங்கன்னா இந்த 2023 திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேவா? அவ்வளோதான்பா, வேறு ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இப்போ இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வருடம் இருக்குல்ல, நம்ம ஆங்கில வருடம், அதை வந்து கூட இந்த 31 கூட்டிடுங்க, அவ்வளோதான். ஸோ உதாரணமாக 2020 30 கொடுத்துருங்க, 2051 அப்படிங்கிறது என்னது? திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். மேலே நம்ம என்ன பார்த்தோம்? திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ திருவள்ளுவர் பற்றி சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்கு, என்னெல்லாம் பார்க்கலாம். சென்னா போதார், நாயனார், தெய்வப்புலவர், முதற்பாவலர், மாதானு பங்கி, பொய்யில் புலவர், பெருநாவலர். ஓகேவா? இதெல்லாம் யார்? அந்த வள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள். நம்ம மேலே பார்த்தோம். மேலே வந்து என்ன பார்த்தோம்? திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் பார்த்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சென்னா போதார், நாயனார், தெய்வப்புலவர், முதற்பாவலர், மாதானு பங்கி, பொய்யில் புலவர், பெருநாவலர். ஓகேவா? இதெல்லாம் யார்? திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்தை சார்ந்தவர் யார்? இந்த திருவள்ளுவர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்குறேன். அது போக ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டாவும் நான் கொடுக்குறேன். சரியா? இவர் பார்த்திங்க அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர் தான் யார்? இந்த திருவள்ளுவர். அடுத்து அந்த திருக்குறளுடைய பெருமைகளை பாருங்கள். உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. அதாவது உருசிய நாடுனா ரஷ்யான்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொருட்களும் பார்த்திங்கன்னா சுரங்கத்தில் பாதுகாப்பாங்க. அப்படி ஒரு முக்கியமான பொருளை பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறளோட பிரதி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாளிகையில் அணு தொலைக்காத மாளிகைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த அணு வெடித்தா கூட அந்த சுரங்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பாதிப்பு அடையாதான். அப்படிப்பட்ட அந்த இடத்துல இந்த திருக்குறளை வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அணு தொலைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள திருக்குறள் எந்த நாட்டில் வைக்கப்படும் கேட்டிருந்தாங்க. உருசிய நாடுன்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இப்போ இது முக்கியமான கொஸ்டின்பா, மறந்துடக்கூடாது. அடுத்து இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. விவிலியம்னு அங்குள்ள ஒரு முக்கியமான ஒரு புக்கு. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளையும் வச்சுருக்காங்க எங்கே? இங்கிலாந்தில். அடுத்து வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்றும் பாவேந்தர் பாரதிதாசன் திருக்குறளை போற்றி பாடியுள்ளார். ஸோ அதாவது திருவள்ளுவரை பற்றி பார்த்திங்கன்னா பாரதிதாசன் ஒரு முக்கியமான வரி கூட்டியிருக்காரு. இது முக்கியமான வரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வரி. என்ன வரி? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை பாரதிதாசன் புகழ்ந்திருக்காரு. அவர் எழுதின திருக்குறளை பார்த்திங்க அப்படின்னா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. நம்ம மேலே பார்த்தோம் திருக்குறளோட சிறப்பு பேர் தான் என்னது? முப்பால். ஸோ அப்போது அந்த முப்பால் அந்த திருக்குறளை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பான வரியும் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கூறியுள்ளார். ஸோ இப்போ இந்த வரியை கொடுத்துட்டு இது யார் சொன்னான்னு கேட்கலாம், இல்லை யாரை சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கலாம். 2 விதமாக கேட்பாங்க. சரியா? அடுத்து திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது. ஏன் அப்படி பெரிய தொடர்பு இருக்குது? திருக்குறள் நீங்கள் படித்தாலே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா 4 வார்த்தைகள் இருக்கும், கீழே பார்த்திங்க அப்படின்னா 3 வார்த்தைகள் தான் இருக்கும். அதான் அது டோட்டலாக 7 வார்த்தைகள் இருக்கும். அந்த 7 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொடர்புடையது. எதுக்கு? இந்த திருக்குறளுக்கும் 7க்கும். திருக்குறள் 7 சீர்களால் அமைந்த வெண்பாக்களை கொண்டது. நம்ம வார்த்தைன்னு சொல்லி அதை வந்து தமிழில் பார்த்திங்கன்னா சீர்னு சொல்லுவாங்க. ஸோ 7 சீர்களை அமைந்த வெண்பாக்களை கொண்டது. நம்ம மேலே பார்த்தாச்சு. இதை வந்து 7 என்னும் எண்ணு பெயர் 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. ஸோ அப்போது 7 அப்படிங்கிற எண்ணு இருக்கு இல்லையா? இப்போ 7ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் அதாவது 7னா 7ன்னு போட்டிருக்க மாட்டாங்க, 7 இப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இந்த 7ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 குறட்பாக்களில் பார்த்தீங்கன்னா இடம்பெறுகிறது இந்த வார்த்தை. ஓகேவா? என்ன தான் 7 வார்த்தைகளாக இருந்தாலும் கூட 7 அப்படிங்கிற அந்த எண்ணு பெயர் பார்த்திங்க அப்படின்னா 8 குறட்பாக்களில் இடம்பெறுகிறது. இது போலவே ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா தான், ஸ்கூல் புக்கில் இருக்கும். நான் ஹேண்ட் நோட்ஸ் கொடுத்தேன் இல்லையா? அதுலேயும் இது இருக்கும். அடுத்து அதிகாரங்கள் 133. இதன் கூட்டுத்தொகை 7. நல்லா பாருங்கள், 133. ஓகேவா? அதிகாரங்கள் இதெல்லாம் படிச்சிருப்போம். மேலே இம்மூணையும் கூட்டுங்க. 3 1 4 4 3 7 7 வருதா? அதான் அது திருக்குறளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 7 என்ற எண்ணுடன் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உள்ளதுன்னு சொல்லி நம்ம மேலே பார்த்தோம். மொத்த குறட்பாக்கள் 1330. அதை கூட்டினாலும் எத்தனை தான் வருதான்? 7 தான் வருதான். பாருங்கள், 1 + 3 + 3 + 0 = என்னது? 7. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கும் 7க்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளதுன்னு சொல்லி மேலே பார்த்தோம். திருக்குறளில் 10 அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த உடைமை அப்படிங்கிற பேரில் முடியும். ஓகேவா? அதுதான் என்னது? அந்த அதிகாரங்கள், கிட்டத்தட்ட அதிகாரங்கள் 10 அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளது. அது என்னென்னு அப்படிங்கிற நம்ம கீழே பார்ப்போமா?
வள்ளுவர் கூறிய உடைமைகள் என்ன பாருங்கள், அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, புறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. 10 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடைமை அப்படிங்கிற அந்த பேரில் இடம்பெற்றிருக்குது. அதை வள்ளுவர் வச்சிருக்காரு. அதை ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். உடைமை என்னும் பெயரில் முடியக்கூடிய அதிகாரங்கள் எத்தனை? திருக்குறளில் 10 உள்ளது. அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து ஒரே எழுத்தில் முடியும் குறள். ஸோ அப்போ எல்லா குறளும் பார்த்திங்கன்னா 2 எழுத்து அல்லது 3 எழுத்து பேரில் தான் முடியும். ஆனால் ஒரே எழுத்தில் முடியக்கூடிய குறள் ஒரே குறள் தான் இருக்குது. என்ன குறள்னு பாருங்கள், தோற்கடின் அல்லது காமநோய் போல விடிற்கடின் ஆற்றுமோ தீ. தீ அப்படிங்கிற ஒரே எழுத்தில் முடியக்கூடிய ஒரே குறள் என்னது? இந்த குறள் தான். ஸோ இப்போ இதுவும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து பகா எண்களை குறிப்பிடும் குறள். பாருங்கள், மேக்ஸ் கூட இல்லை, திருவள்ளுவர் வச்சிருக்காரு திருக்குறளில். ஒருமையுள் ஆமை போல் அடைந்தக்க லாற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. பாருங்கள், இதில் பகா எண்கள் பாருங்கள், ஒருமை 1 வருதா? ஓகே, அடுத்து 1 வருது, ஒருமை. ஒருமையுள் ஆமை போல் அடைந்தக்க லாற்றின். இங்கே 5 எங்கே வருதுன்னு எனக்கு தெரியல. என்ன இருக்கு பாருங்கள், ஆமை போல் லைந்தடக்க, இந்த இடத்துல மறைஞ்சு வரும். லைந்தடக்கனா ஆமை போல் லைந்தடக்க, 5 அடக்க அப்படின்னு வரும். ஓகேவா? 5. அடுத்து எளிமையும்னு இருக்கு பாருங்கள், 7. ஸோ அப்போது 1, 5, 7 அப்படிங்கிற அந்த பகா எண்களை பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் குறிப்பிடுகிறது. என்ன குறள்ப்பா? ஒருமையுள் ஆமைப்போ லைந்தடக்க லாற்றின் எளிமையும் ஏமா புடைத்து அப்படிங்கிற குறளில் பகா எண்கள் வருகிறது. 1, 5, 7 இந்த 3 பகா எண்கள் வருகிறது. அடுத்து 3 நீர்மங்கள் இடம்பெற்றுள்ள குறள். நீர்மங்கள்னால் என்னது? ஒரு திரவம். அந்த என்ன திரவம்னு பாருங்கள், பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாயிலே எறிய நீர். என்னெல்லாம் வருது? பால், தேன், நீர். பாலோடு பால் வந்துருச்சா, தேன் கலந்தே அற்றே தேன் வந்துருச்சா, பனிமொழி வாயிலே எறிய நீர். அப்போ 3 நீர்மங்கள் இடம்பெற்றுள்ள ஒரு குறள்னு கேட்டால் இந்த குறள் தான். 3 நீர்மங்கள் என்னெல்லாம்? பால், தேன், நீர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதாக பாருங்கள், துணை எழுத்தே இல்லாத குறள். துணை எழுத்து இருக்குல்லையே, அந்த எழுத்து துணை எழுத்தாக இருக்கட்டும் வேறு எதாக இருக்கட்டும், அதே இல்லாத எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த குறள் தான். என்ன குறள்? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. 391வது குறளாக இருக்கும் திருக்குறளில். அப்போ இதில் பாருங்கள், ஒரு துணை எழுத்து அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அப்போ துணை எழுத்து இல்லாத குறள்னு கேட்டால் என்னது? கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அடுத்து ஒரே சொல் 6 முறை இடம்பெற்றுள்ள குறள். பாருங்கள், ஒரே சொல் 6 முறை வந்திருக்கு. என்ன குறள்? பற்றுக பற்றாற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது எல்லாமே தெரிஞ்சிருந்த மேக்ஸிமம் குறள். ஓகேவா? நிறைய படங்களில் சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரே சொல் 5 முறை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 6 முறை இடம் பெற்றிருக்கும். இந்த குறளில் வந்து ஒரே சொல் 6 முறை. பற்றுக அப்படிங்கிற அந்த பற்று அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா 6 முறை இடம்பெற்றிருக்கும். ஸோ அதே மார்க்கில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரே சொல் 5 முறை 5 குறள் பார்க்கலும். இந்த குறள் கிடையாது, ஆனால் ஒரு குறள் இருக்குது. அதில் ஒரே சொல் பார்த்தீங்கன்னா 5 முறை வரக்கூடியது 5 குறளில் இருக்குதான். அதே மார்க்கில் ஒரே சொல் 4 முறை வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 22 குறள் பார்க்கல இருக்குதான். ஒரு சொல் 4 முறை வருது அப்படின்னா அது எத்தனை குறளில் இருக்குதான்? 22 குறளில் இருக்குதான். அடுத்து ஒரே சொல் 3 முறை வரக்கூடிய குறள்கள் பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. ஸோ அப்போது 27 குறள்களில் ஒரே வார்த்தை 3 முறை வருகிறது. 22 குறள் பார்க்கல ஒரே சொல் 4 முறை வருகிறது. 5 குறள் பார்க்கல ஒரே சொல் 5 முறை வருகிறது. ஆனால் ஒரே ஒரு குறள் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல் 6 முறை வருகிறது. என்ன குறள்? மேலே பார்த்தோம் இல்லையா, பற்றுக பற்றாற்றான் அப்பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த குறள் மட்டும் என்னது? ஒரே ஒரு வார்த்தை 6 முறை வருகிறது. ஓகே, இதோட உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. சரியா? திருக்குறள் பற்றி பகுதியாளருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 உங்களுக்கு 18 நிமிஷம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்க, அதனால் குறைஞ்சது கொடுக்குறேன். இன்னும் திருக்குறள் பற்றி சில குறிப்புகள் இருக்குது. சிறப்பு மேலே பார்த்தோம் இல்லையா, என்ன இருப்பாருங்க சிலபஸில் கொடுத்துருக்குது இந்த இருக்கா. ஸோ இதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் இது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், இதெல்லாம் நம்ம பின்னாடி தான் பார்க்கணும். ஓகேவா? அந்த 2 பகுதி மட்டும் வரும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் படிக்கணும். இந்த திருக்குறள் 25 அதிகாரம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள திருக்குறள் எல்லாமே நீங்கள் தான் படிக்கிற மாதிரி வரும். ஸோ இதில் உள்ள கொஸ்டின் நான் கொடுத்துருவேன். இதெல்லாம் திருக்குறள் தொடர்பான செய்திகள். இது நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் கொடுத்துட்டேன்னா அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள், அதாவது நூல்களில் உள்ள மேற்கோள்கள், அதை நான் கொடுத்துருவேன் அடுத்த கிளாஸில். அதுக்கடுத்த கிளாஸில் தொடரை நிரப்புதல், அதாவது ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் இருக்கும், ஒரு அதிகாரம் மிஸ்ஸிங் இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு குறளில் ஒரு வார்த்தை இருக்காது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும், அதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 25 அதிகாரத்தில் உள்ள குறளை மட்டும் நீங்கள் படிக்கணும். ஸோ படித்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம், அதனால் சொல்கிறேன். நீங்கள் படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. 25 அதிகாரம் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா அதில் போய் டைட் வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் டாபிக் நீங்கள் போயிருங்க. ஓகேவா? போயிருங்க. ஸோ நன்றி, வணக்கம். ஸோ இது மாதிரி கேள்விகளை மீன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்குது பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஓகேவா? ஜிகே பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.